Welcome to our channel Update Your Skills in Electronics. So நம்ம இந்த வீடியோல வந்து கமாண்ட் லைன். ஸோ போன ராஸ்பெரி பை டியூட்டோரியல்ல நான் எதான் போட்டிருப்பேன். ஸோ கமாண்ட் லைன்ஸுங்கிறது வந்து சின்ன டாப்பிக்கே கிடையாது. ஸோ அதில் வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடபிள்யூடி அண்ட் தென் எல்எஸ் அண்ட் எல்எஸ்ல சம் டைப்ஸு, சிடி, இந்த மூணு மட்டும் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து மேக் டிஆர், ரிமூவ் டைரக்டரி, அதாவது ரிமூவ் பண்ணுறது, டச், இந்த மாதிரி ஒரு மூணு மட்டும் பார்க்கலாம். ஸோ கூட சேர்ந்தோன்னா கேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ டைம்ஸ் தான் எல்லாம் சொல்லி தந்துடுவேன். ஸோ நான் மொத்தமாக சொல்லி தந்துடலாம், பிரச்சனை கிடையாது. பேசிக்ஸாக ஒரு 10-15 இருக்கும், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரே இதில் சொன்னோன்னா உங்களுக்கு வந்து புரியாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போன வீடியோவில் எப்படி ஒன்று பக்கத்தில் ஒரு டெர்மினலும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் மேனேஜரும் ஓப்பன் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினல் இந்த சைடு ஓரமாக வச்சுக்கலாம், அதை வந்து இந்த சைடு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ போன இதில் என்ன சொல்லியிருந்தாங்கிறத ஒரு தடவை வந்து சொல்கிறேன். கரண்ட் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வந்து இது எல்எஸ்னால் அதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, அண்ட் தென் என்னென்ன உள்ள என்ன, அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே உள்ளனா அந்த மாதிரி py.py இந்த மாதிரி ஃபார்மேட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து எல்எஸ் யூஸ் பண்ணுவோம். எல்எஸ் ஏன்னா ஹிடன் ஃபைல்ஸை காட்டும், எல் அப்படின்னா லாங் மேனரில் வந்து காட்டும். ஸோ எல்எஸ்டி அப்படின்னா டைம் பேஸ் பண்ணி எது வந்து ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படின்னு சொல்லி டைமை பேஸ் பண்ணி வந்து பிரித்து காட்டும். அதுக்கப்புறம் எல்எஸ் ஆல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சிடி ஆடினோ. ஸோ சிடி ஆடினோ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் போயிருக்கேன். சிடி டபுள் கோட் பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ இதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துருப்போம். என்ன பார்க்கலான்னா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மேக் டைரக்டரி, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மேக் எ டைரக்டரி. ஸோ ஒரு புதுசாக ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ண போதும், அதாவது ஒரு ஃபோல்டர், அண்ட் தென் சேம் ரிமூவ் டைரக்டரின்னு போட்டுக்கலாம், இல்லாட்டினா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்காது, பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி இன்னொன்று வேணால் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மட்டும்தான் இங்கே ஃபோல்டரு, வேறு எந்த ஃபோல்டருமே இல்லை. ஸோ எம்முக்கு அடுத்து தான் எஸ் அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே வந்து அப்பேர் அமுக்கணும்னா ப்ரீவியஸ் கமெண்ட் வந்து அப்படி இங்கே வந்துடும். ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று டக்குன்னு மாறினது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு, சிடி ஸ்கில்ஸ். உள்ளே போயிட்டீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டோம், ஆனால் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, எல்எஸ் உள்ள எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக அப்படி வெளியே வந்துச்சு. எல்எஸ் ஹிடன் ஃபைல்ஸ் காட்டணும்னா அந்த ஒரு டாட் அண்ட் தென் 2 டாட்டு, இது வந்து எல்லா ஃபோல்டர்லேயுமே இருக்கும். இது வந்து ஹிடன் ஃபைல்ஸு. ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை இங்கே கிரியேட் பண்ணலாம். touch touch
skills.txt பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல skills.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. இங்கே போய் நான் ஏதாச்சும் அடிக்கேன், அதாவது ஹாய் சம்திங் ஏதாச்சும் அடிக்கலாம். அடிச்சுட்டு சேவ் கொடுத்துடலாம். Ctrl+S கொடுத்தா சேவ் ஆயிரும். அதுதான் delete பண்ணிடலாம். கேட் அப்பரை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எடுத்துக்கலாம். ஸோ ஹாய் அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. கேட் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் டூல் ஆஃப் txt. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா கேட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஏதாச்சும் அந்த பேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பைத்தான் சொல்லி நம்ம இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா சுடோ பைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம இங்கே இருக்கிற ஏதாச்சும் இதை எடுத்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ அதை மாதிரி இதுக்கு ஒரு கமாண்ட், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். யுவர் ராஸ்பெரி பை. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு Ctrl+S அமுக்கிடுங்க. அதே மாதிரி கேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹாய் ஐ ஆம் யுவர் ராஸ்பெரி பை. ஸோ அதை விட்டுட்டு ஒரு என்டர் தட்டிட்டு அதுக்கப்புறம் கூட சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கமெண்ட் ரன் பண்ணுங்க. ஸோ ஹாய் ஐம் இந்த மாதிரி வரிசையாக நம்ம எவ்வளோ தடவை வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே போய் எக்கோ அப்படின்னு சொல்லி கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கோ அப்படின்னா அது அப்படியே எங்கே பிரிண்ட் ஆகும், இல்லைனா பிரிண்ட் சம்திங் அதை மாதிரி கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சிடி கொடுத்து டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அப்படி வெளியே வந்துடும். ஸோ இவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸி தான். போக போக வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஹேக்கிங் முதற்கொண்டு இதை வச்சு ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ லினக்ஸில் தான் எல்லாமே ஹேக்கிங் பண்ணுவாங்க. லினக்ஸ் டெர்மினல் கோடிங்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கமாண்ட் லைன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு உங்களுக்கு பிடிச்சு போன ஒரு சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ சிடி ஸ்கில்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு சும்மா ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். மேக் dir ஆஃப் வேர்ல்டு. ஸோ டச்சுக்கும் மேக் டிஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இட் இஸ் எ ஃபோல்டர். ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர். இட் இஸ் எ டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு கண்டென்ட், தட்ஸ் ஆல். இதுக்கும் அதுக்கும் தான் வித்தியாசம். ஸோ டச்சுன்னு தமிக்கிட்டு நம்ம வந்து txt அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதை மேக் டிஆரில் அமைக்கிட்டு txtன்னு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஃபோல்டராக தான் சேவ் ஆகுமே தவிர அது வந்து அங்கே காப்பியாக அங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து ஒன்று கிரியேட் ஆகாது. ஸோ இதான் ரெண்டுக்குமே வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.